வடக்குல இருக்கிறவங்க மெஜாரிட்டியா மத சாம்பிராணியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் இருக்கிறவங்கள அடி அடின்னு அடிக்கிறான். இங்க அடிக்கிறாங்க, இப்படியெல்லாம் நம்மளை கேவலப்படுத்துறாங்கன்னு வடக்குல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியுது, புரியுது. நாமளும் எப்படியாவது டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க திணறாங்க சார். ஆனா இவங்க டெவலப் ஆயிட்டா அது நமக்கு ரொம்ப டேஞ்சரு. கடைசி வரைக்கும் வடக்கங்கில கிறுக்கங்கிலாவே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா, இவங்களை காட்டிலும் அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அதுலயும் கொஞ்சம் கூட எவனுக்கும் தனக்குன்னு தனியா ஒரு மூளை இருக்கு, அந்த மூளையை கொஞ்சம் கேட்டு நாமளும் கொஞ்சம் வேலை பார்க்கணும் அப்படின்ற நினைப்பு எவனுக்கும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப குறியா இருக்கிறாங்க. அடிக்கடி அவங்க என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்படிலாம் நீ யோசிக்காதடா, அந்த அளவுக்கு நீ பெரிய ஒருத்தெல்லாம் இல்லை, மூடிக்கிட்டு நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படின்றதான் அவங்க மறுபடியும் 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 அவங்களுக்குள்ள வந்து புகுத்த பார்க்குறாங்க. அவங்களாலையும் அதை விட்டு வெளியில வர முடியலை. ஆனா இது வெறும் சாதாரண மக்களுக்கானது மட்டும்தான் இத்தனை நாள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அது அந்த ஓட்டு போடுறாங்களே பார்த்தீங்களா, அவங்கள மட்டும்தான் இவங்க இந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா, இப்போ ஓட்டு போடுறவங்கள மட்டும் இல்லை, நாட்டை காப்பாற்றுறதுக்காக போராட போறாங்க பத்தியலா, அவங்களையும் சேர்த்து இழுத்து விட்டுருக்காங்க. இந்திய இராணுவத்தையும் சேர்த்து இதுக்குள்ள இப்ப புகுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எல்லாம் பொறுத்த வரைக்கும் தான் அது வந்து இந்திய இராணுவ கூட்டம். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வானர கூட்டம், ஒரு மத பிரச்சாரம் சார். கிட்டத்தட்ட லிட்டரலா அதுக்கு பேரு மத பிரச்சாரம் தான். அந்த மத பிரச்சாரத்துல ஏதோ கேப்ரே டான்ஸரை கூப்பிட்டு ஆட விடுற மாதிரி இங்க இராணுவ வீரர்களை இராணுவ உடையோட உள்ள கூப்பிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அவங்க பண்ணியிருக்காங்க சார். இதுக்கு முதலமைச்சர், அந்த மாநிலத்தோட முக்கிய அமைச்சர், இவங்க எல்லாருமே, இது மட்டும் இல்லை, சபாநாயகர் ஓம் பிர்லா இருக்காருல்ல, அவரும் சேர்ந்து வந்து ஒரு ஆட்டம் போட்டுட்டு போயிருக்காங்க. எந்த அளவுக்கு இராணுவத்தை கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இதை நடத்துனது யாரு அப்படின்னா, இவரை வந்து இவரோட பேர் வந்து இந்த பாகேஸ்வர் பாபான்றாங்க, இல்லைன்னா ஒரிஜினல் பேர் வந்து ஆச்சாரிய திரேந்திர சாஸ்திரி. அதுவும் இல்லைன்னா இப்படி சொன்னா எல்லாருக்கும் தெரியும், மோடியின் தம்பி. அவரே சொல்லி, ஐயா மோடியே சொல்லிக்க, ஐயா மோடியே இவரை கூப்பிட்டு வச்சு இவர் தான் என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லி ஐயா வந்து டிக்ளேர் பண்ணிட்டு போயிருக்கார். அதுல தான் இது அத்தனையும் நடந்தது. இந்த இராணுவத்தை எந்த அளவுக்கு இவங்க கேவலப்படுத்தியிருக்காங்க, இராணுவத்தை எந்த அளவுக்கு இவங்க வந்து மட்டமா நினைச்சிருக்காங்கன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்க்க போறோம், பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேயர்களுக்கு வணக்கம். இது மதியம் தர்பார். நான் கூத்தடி கோபி. நாம இது வரைக்கும் எவ்வளவோ போலிச்சாமியாரை வச்சு படிச்சிருப்போம். சில நேரங்களில் வந்து படமா நிறைய இடங்கள்ல வந்திருக்கோம். இந்த காதலா காதலான்னு சொல்லிட்டு ஒரு பழைய படம், கமல் பிரபுதேவாலாம் நடிச்சிருக்கு. அதுல இந்த சச்சிதானந்த சுவாமிகளை யாரோ ஒரு சுவாமிகள்ன்ற பேர்ல ஒரு ஃப்ராடு பையன் இருப்பான். அவன் சாமியாருன்ற பேர்ல மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறான், அதாவது அதை வந்து எப்படி நம்ப வச்சு மக்கள்கிட்டேருந்து வந்து அடிக்கிறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்றதையெல்லாம் தெளிவா போட்டு காமிச்சிருப்பான். இப்போ ரீசெண்டா காஷ்மோரான்னு ஒரு படம் ஒன்று, அந்த கார்த்தி நடிச்ச படம், அதுல மக்களை வந்து எப்படியெல்லாம் நம்ப வச்சு என்ன மாதிரி டெக்னிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணி மக்களை வந்து முட்டாளாக்குறாங்க. அது மந்திரி லெவலுக்கு போயிருப்பாங்கன்னு இங்க அந்த படத்துல. இது எல்லாத்தையும் இன்னும் என்னென்ன இந்த ஃப்ராடு படமெல்லாம் இருக்கோ இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு மொத்த உருவம் தான் இந்த பகேஸ்வர் பாபா அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நான் சொல்லலை. பகேஸ்வர் பாபா அப்படின்னா அவர் வந்து வயசு ரொம்ப நீங்க நினைச்சிருக்கலாம் 70-80 இருக்கும்ட்டு, 28 வயசு, வெறும் 28 வயசு. இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் ஒரு போலிச்சாமியார்ல அவரும் ஒருத்தர்ன்றாங்க. அவர் தான் ஒருத்தர், வேற யாரு? அவருக்கு அடுத்து தான் மற்ற இந்த பாபா ராம்தேவ் அவங்க எல்லாம். இவரை பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளி சுள்ளி மாதிரி அதெல்லாம் சும்மா ஒண்ணுமே கிடையாதுன்னு வைங்கள, இவர் தான் எல்லாம். இப்போ அவர் வந்து ஒரு இது நடத்துறாப்புல, அந்த ராம் கதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான்ல கோட்டான்ற இடத்துல ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. எவ்வளவு பேர் கூடியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஒரு தோராயமா ஒரு கணக்கு போட்டு பாருங்களேன். ஒரு 20,000, 30,000, 40,000, 6 லட்சம் பேர். 6 லட்சம் பேர் இந்த ராம் கதாவை கேட்கறதுக்கு. ஏதோ ராஜமௌலி எடுத்த படம் மாதிரி
அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் சார். அந்த கூட்டத்துக்கு இந்திய கவர்மெண்ட்லேருந்து போகாத ஆளே கிடையாது. ஐயா மோடி மட்டும்தான் போகலை. மோடியை தவிர, மோடி அமித்ஷாவை தவிர மற்ற எல்லாரும் மோஸ்ட்லி முக்கியமான அத்தனை பேரும் போயிட்டு, சபாநாயகர் போயிருக்கார் சார் அந்த இடத்துக்கு. அந்த ராம் கதான்றது என்ன மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது, அதாவது இப்போ இங்கே காற்று நல்லா இல்லை, மழையை அழிக்கிறாங்க, மக்களை கொள்ளை அடிக்கிறாங்க, அரசாங்கம் சரியில்லை, அதான் அவங்களோட உரிமையை கேட்டு போராட வாங்கடான்னா ஒரு பையன் அங்கனுக்குள்ளே வரமாட்டான். அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஆனால் இந்த எவனாச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி பெரிய ஆள் ஒரு அதை அந்த பேரை சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க இல்லைங்களா, சாமி பேரை சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. அவங்க யாராச்சும் ஒருத்தன் கூப்பிட்டா உடனே ஓடிடுவாங்க. என்ன ஏது வீட்டில் இப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டில் பேசுவோம் இல்லை, எனக்கு என் புருஷனை விட அவரைத்தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியே அதாவது இப்போ ஒரிஜினலாகவே இப்போ ஏதாச்சும் ஒரு கடவுள் ராமரோ கிருஷ்ணரோ வந்து வாங்கடா நான் உங்களுக்கு நேராக அருள் தர்றேன் அப்படின்னு சொன்னால் கூட, போயா உன்னைய வந்து நாங்கள் அப்புறமா பார்த்துக்கிறோம், நீ எப்பயும் ஃப்ரீயாக தானே இருப்ப, அவரை பார்க்கறது தான் கஷ்டம். இந்த ஆச்சாரிய திரேந்திர சாஸ்திரி இருக்கார் இல்லையா, பகேஸ்வர் பாபா, இவர் ஒரிஜினலாக வந்து மத்திய பிரதேசத்தில், இவர் எவ்வளோ பெரிய பாப்புலரான ஆள் தெரியுமா? மத்திய பிரதேசத்தில் அந்த ஒரு ஒரு விதமான ஒரு மடம்னு வச்சுக்கோங்களேன், அது என்டையர் கண்ட்ரோலும் மத்திய பிரதேசோட அந்த என்டையர் கண்ட்ரோலும் அவர்கிட்ட தான் இருக்குது. இப்போ 4 சங்கராச்சாரியார் நாட்டில் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் காட்டிலும் மக்கள் பயங்கரமாக போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவர் மேலே வெறித்தனமாக இருக்கிறது. அவரை கடவுளோட ஒரு மறு அவதாரம், காட் மேனும் வாங்கி பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு இமேஜுக்கு அவரை கொண்டு போயிட்டாங்கன்னு வைங்கள. ஆனால் அவர் இது வரைக்கும் பண்ணியிருக்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சார், அவர் சொன்ன விஷயங்கள், அவர் லைவாக எதுக்காக இந்த ஃப்ராடு படத்தை எல்லாம் எடுத்தேன் அப்படின்னா, நம்மளாம் இது வரைக்கும் அதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருப்போம். லைவாக ஒரு மனுஷன் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டுறா அப்படின்னா எவ்வளவு அவனை புத்திசாலின்னு சொல்கிறதா, இல்லை அதை கண்டு வந்து அப்படியே வாயை பொழந்துட்டு உட்கார்ந்துருக்கிறான் இல்லை இவங்களை இழிச்ச வாயங்கன்னு சொல்கிறதான்னு தெரியல. அதாவது ஒரு லைவ் ஷோஸாக அந்த ஷோவில் வந்து அழகாக ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல, ஒரு மனுஷன் ஒரு 25 வயசுள்ள ஒரு மனுஷன் ஒருத்தர் வர்றான், வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் எவ்வளவோ தூரம் வந்து போய் வந்து எல்லா ஆஸ்பத்திரிலையும் பார்த்துட்டேன், ஒன்றுமே பண்ண முடியல, எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் கை வரிச்சிட்டாங்க சாமி அப்படின்னு போயிட்டு அவர் காலில் விழுகிறான். அவர் அப்படியே கண்ணை மூடி தன்னோட அந்த இந்த இது இருக்குல்ல ஞான திருஷ்டி அதில் பார்த்துவிட்டு, கரெக்டு உங்கள் அம்மா முடியாமல் இருக்கிறாங்க, 3வது ஸ்டேஜ் போய் 4வது ஸ்டேஜ் கேன்சரில் இருக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்னால் பார்த்தியா, நான் காப்பாற்றுறேன், நீ என்ன பண்ணு, வீட்டுக்கு போயிட்டு ஒரு அகண்ட விளக்கு, அதாவது என்னென்னா அந்த 11 நாளைக்கு அணையா தீபம் போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 11 நாளைக்கு வந்து அந்த அணையா தீபத்தை ஏற்றி வை. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சோண்டு நல்ல நாட்டு பசுவோட யூரின் எடுத்துக்க, அதை கௌமூத்திராம்பாங்க, அந்த யூரின் எடுத்துக்க, கொஞ்சோண்டு மஞ்சள், தவிளூண்டு மஞ்சள், அந்த தவிளூண்டு மஞ்சளை எடுத்து ஒன்று அரைச்சி பேஸ்டாக்கி டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் 11 நாளைக்கு விடாமல் உங்கள் அம்மாவுக்கு அதை கொடு. எப்படி? வாய் வலியா? மாட்டு மூத்தத்தையும் மஞ்சளையும் எடுத்து ஒன்று அரைச்சி முடியாமல் இருக்கிற ஒரு வயசான அம்மாவுக்கு வாய் வலியாக உள்ள கொடு, கேன்சர் குணமாயிருந்தாப்புல சார். அவர் தான் சொல்லியிருக்காப்புல, கேன்சர் குணமாயிடுமா? இதை லைவா டிவியில எல்லாரும் போட்டு காட்டுறாங்க. ஒரு பையன் அதான் மத்திய பிரதேசத்தில் டாக்டர் இல்லை, இல்லை இந்தியாவிலே எந்த டாக்டர் இல்லையா? அன்னைக்கு என்ன இந்தியா டாக்டர் எல்லாரும் வந்து கோமாவுக்கு போயிட்டாங்களா என்ன? ஒரு பையன் இதை எதிர்த்து எவனும் கேள்வி கேட்கல சார். ஏன்னா அது ஒரு பயம். என்ன பயம்னா, லைவ்ல ஒரு மனுஷன் இவரை சேலஞ்ச் பண்ணிட்டான், நீ இவ்வளவு பேசுறீல்ல உனக்கு, அதாவது இவர் இந்த பேய ஓட்டுற வேலைகளையும் பார்த்துருக்காரு. அதாவது ஒரு பொண்ணுக்கு முடியலை, உடம்புலாம் வலிக்குது, ஒரு மாதிரியா இருக்கு, அந்த பொண்ணுக்கு எங்கே போனாலும் சரி பண்ண முடியல அப்படின்னோன்னே மைக்கை எடுத்து 3 முறை மூச்சு விட்டு, அவள் பேயை நான் விரட்டிட்டேன், கூட்டிகிட்டு போ, ஒன்றும் இல்லைன்ட்டானா சார். இது நடந்திருக்கு சார். அந்த மனுஷன் சொல்லியிருக்காப்புல, இது அத்தனை பேர் நம்பி இருக்காங்க. அந்த மனுஷன் அதை விட அல்டிமேட்டாக அந்த சேலஞ்சு பண்ணாப்புல பார்த்தீங்களா, சேலஞ்சு பண்ணவர் ஒன்றும் சொல்லலை, நீ பெருசாக எனக்கு மேஜிக்லாம் பண்ணி காமிக்க வேண்டாம், அதாவது நீ காற்றுல நடக்க வேண்டாம், தண்ணிக்குள்ளே 1 மணி நேரம் உட்கார வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். இந்த கூட்டத்தில் ஒரு 100 பேர் இருக்காங்க இல்லை, இந்த 100 பேரில் 10 பேர் பேரை சொல்லு பார்ப்போம். ரொம்பலாம் 10 பேர் பேரை சொல்லு, முடிஞ்சா அவங்க ஃபோன் நம்பரையும் சேர்த்து சொல்லு அப்படின்னு இருக்காப்புல. ஓடிட்டாரா எந்திரிச்சு? 8 நாள் பிளான் பண்ணவர், 8 நாள் அங்கனுக்குள்ளே உட்காந்து ப்ரோக்ராம் பண்ணணும் பிளான் பண்ணவர், 2 நாளில் ஓடி போயிட்டாரா சார். அவர் ஓடினதுக்கப்புறம்
இங்க கேட்டாரு பத்தியெல்லாம் ஒரு கேள்வி, அதுக்கு மிரட்டல் வந்திருக்கு. என்னன்ட்டு இப்படிலாம் எங்க ஆள் வந்தா நீ கேள்வி கேட்பியா, உசுரோட இருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒருத்தன் கேள்வி கேட்டவனோட நிலைமையை கேள்விப்பட்டிருக்கியா? 2013 உசுரோட வச்சு எரிச்சாங்கல்ல, அதே நிலைமை தான் உனக்கும். இனிமே அவர் இங்க வர்றாருன்னா இந்த ஸ்டேட்டிலேயே நீ இருக்கக்கூடாது, ஓடிடுன்னு சொல்லி அவரை மிரட்டி விட்டாங்க சார். அப்புறம் இந்த 2022 தான் அந்த இதுக்கு கேன்சருக்கு வந்து அந்த ஒரு அரிய மருந்து ஒன்று கண்டுபிடிச்சாப்புல இல்லை, பெரிய போதி தர்மர் நினப்பு, வேற மோந்து பார்த்து கண்டுபிடிப்பார்ல அவர். 2023 அவரோட ஏரியாவில் அந்த ஆசிரமத்தில் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் கட்டுறாராம். ஏன் கட்டுற? வர்றவங்க எல்லாருக்கும் கவுமூத்திராவையும் மஞ்சளையும் மாட்டு மூத்தத்தையும் மஞ்சளையும் அரைச்சி வாயில ஊற்றி விட வேண்டியதானே, ஏன் கேன்சர் ஹாஸ்பிட்டல் கட்டுற? நமக்கு தான் வந்து அதில் வந்து நம்பிக்கை கிடையாதுல்ல. ஆனால் அதில் அல்டிமேட்டம்னா அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கல் நாட்டுனது மோடி ஐயா. அடிக்கல் நாட்டுனது மோடி ஐயா. அந்த மோடி ஐயா தான் அந்த இடத்துல அவரை பற்றி ஏன் தம்பி, அவர் இந்தியாவை இந்துக்களை ஒன்றிணைக்கிற ஒரு சக்தி. ஏன்னா நான் பயாலஜிக்கல் வேறையா, இவரை வேற வந்து அந்த லெவலில் தான் ட்ரீட் பண்ணுறாங்க இல்லையா, அதனால கடவுளுக்கு கடவுள், நாங்கள் எங்களுக்கு கனெக்ஷன் உண்டு அவர் சொல்லியிருக்காரு. இவர் ஒரு முறை உத்தரகாண்ட் போயிருக்காரு. யார்? இந்த பகேஸ்வர் பாபா. உத்தரகாண்ட் போகிறப்போ உத்தரகாண்டோட சிஎம் கிட்ட ஓப்பனாக சில விஷயங்கள் மீடியாவுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. என்னன்ட்டு அதான் அவர் சொன்ன அந்த விஷயத்தை நல்லா கேட்டாங்க. இப்போ எனக்கு ஓ பாசிட்டிவ் பிளட்டு, அதான் அவர் சொல்கிறார் ஓ பாசிட்டிவ் பிளட்டு. இந்த ஓ பாசிட்டிவ் பிளட்டோட ஓ நெகட்டிவ் பிளட்டையோ இல்லை ஏ நெகட்டிவ் பிளட்டையோ கொடுத்தா உடம்புல உசுறு தங்குமா? அதை எப்படி உடம்பு ஏத்துக்காதோ அதே மாதிரி இன்னொரு மதத்தையும் இந்தியா ஏத்துக்காது. உத்தரகாண்ட்ல ஒரு மசூதி கூட இருக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு கோயில் வேணும்னா இந்த ராம இது கட்டுங்க, அது மட்டும் போதும். உத்தரகாண்ட்ல வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இதை நான் வந்து இவர்கிட்ட அந்த உத்தரகாண்ட் முதல்வர்கிட்ட நான் வந்து ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறேன், ஒரு கமாண்டா வந்து சொல்றேன், இருக்கவே கூடாது. இந்தியா முழுக்க இந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது. இது அவருடைய வே ஆஃப் அந்த இது. இதைத்தான் அவர் வந்து பரப்பிட்டு. இப்ப புரியுது ஐயா மோடி ஏன் இவர் தம்பின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, இவரைத்தான் ஊருக்குள்ள ஊரா எல்லா ஊருக்கும் மனுஷனும் அலைய விட்டுருக்காங்க. எந்த லெவல்ல இவர் பிரச்சாரத்தை எடுத்துட்டு போற. இப்போட நடந்த அந்த ராஜஸ்தான்ல கோட்டால நடந்த இடத்துல 3 நாள் சார், மொத்தம் 3 நாள். 3 நாள்ல மனுஷன் அவர் பேசுனதுல முக்கியமான ஒரு விஷயம், எவனும் எக்காரணத்தை முதற்கொண்டு மதத்தை விட்டு கொடுக்க கூடாது. இவர் சாமியார் சார், அதான் எல்லாத்தையும் திறந்தவன் தான் சாமியாரும்பாங்க, எல்லாத்தையும் அனுபவிக்கிறவனை எப்படி சாமியாருன்றாங்கன்றது தெரியல. இப்போ அவங்க தான் சாமியார் இருக்காங்க. ஒரிஜினல் சாமியார்லாம் இப்போ ஊருக்குள்ளே இல்லை, இவங்க தொல்லை தாங்க முடியாமல் காட்டுக்குள்ளே போயிருக்காங்க. அவங்க தான் ஒரிஜினல் சாமியாரை நம்மளால கண்ணை திறந்து பார்க்க முடியாது சார், கண்ணிலே சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மனுஷனை கண்டாலே பயம், மனுஷனை கண்டா பயம், மனுஷன் கொடுக்குற காணிக்கையை கண்டா பயம், காசை கண்டா பயம், பணத்தை கண்டா பயம், காரை கண்டா பயம், ஆடம்பரத்தை கண்டா பயம். ஆனா இங்கே சாமியார்னு சொல்லிக்கிட்டு திரியிறாங்க பத்தியலா, அவங்களுக்கு இருக்கிற எல்லா சொகுசும், உலகத்துல இருக்க எல்லா சொகுசும் அவங்க கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தாத்தான் அவங்க தன்னை சாமியாருன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா அப்படியெல்லாம் இருந்தாத்தான் மக்களும் அவங்கள சாமியாருன்னு ஃபீல் பண்ணுவாங்க. சாமியார்னு பார்த்துட்டா அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து கண்ணுக்கு லட்சணமா கவர்ச்சிகரமா பார்த்தோன்னே அப்படியே வந்து ஈர்த்தாத்தான் சாமியார். அவங்க ஈர்க்கலைன்னா சாமியார் இல்லை. இதுல அந்த இவர் வந்து அந்த மாட்டை காப்பாற்றினா தான் நாட்டை காப்பாற்றலாம். ஒவ்வொருத்தனும் இந்தியாவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாட்டை வளங்க, தப்பே கிடையாது. மாட்டை வளர்க்குறதுன்றது தப்பு கிடையாது, எல்லாரும் நல்லது. ஆனால் எந்த நோக்கத்தில் அவன் மாட்டை வளர்க்க சொல்றான்றது தான் முக்கியம். இப்படியெல்லாம் இருக்கிற அந்த ராமகதா கூட்டத்தில் இராணுவ வீரர்கள் உள்ள வர்றாங்க. முதல்ல அந்த இராணுவ வீரர்களுக்கு அங்கே என்ன வேலை, போலீஸ் இருக்கலாம் தப்பு இல்லை, ஏன்னா போலீஸு லோக்கல் ஃபோர்ஸு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அதை வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணணும், அது எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும், ஸ்டாம்படே ஆகாமல் பார்த்துக்கணும், முக்கியமாக மக்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், போலீஸ் ஓகே. இராணுவ வீரர்கள் அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அத்தனை இராணுவ வீரர்களும் இராணுவ சீருடையில் அந்த துண்டு இருக்கு இல்லையா, அவங்களோட அந்த துண்டு மதத்தை வந்து பரப்பு. இங்கே நம்ம ஆளுகளுக்கு வந்து கயிறு இருக்கும், அதே மாதிரி வந்து நம்ம ஆளுகளுக்கு வந்து சில அந்த கலராக துண்டு இருக்கும்.
அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பிராண்டட் அதை தூக்கி தோளில் போட்டுக்கிறாங்க சார். இராணுவ வீரர்கள் தாராளமாக வந்து இதில் வந்து கலந்துக்க கூடாது, அவங்களுக்கு பிடிச்ச அந்த ரிலீஜியனில் இருக்கக்கூடாது. இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆன் டியூட்டியில் நீ எப்படி இருப்ப? ஏற்கனவே ஒரு கிறிஸ்டியன் ஒரு சோல்ஜர் ஒருத்தவங்க, அவங்க இந்த இதுக்குள்ளே சீக்கிய எதுக்குள்ளேயோ கோயிலுக்குள்ளேயோ போகாததுக்கு அவங்கள இந்தியன் ஆர்மி அதுலேருந்து வந்து சஸ்பெண்ட் பண்ணிச்சு, ஆக்ஷன் எடுத்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்க ஏன் போகலேன்றதுக்காக இல்லை, ஒரு சோல்ஜருக்கு இந்த மாதிரியான ரிலீஜியன்ஸ் அந்த வியூஸ் வந்து இருக்கக்கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாடுன்னா எல்லாருமே ஒன்று தான். அவங்க வந்து எந்த ஒரு மதத்தை சார்ந்தவங்களும் கிடையாது. அதே மாதிரி எந்த மதத்தையும் வெறுக்கவும் கூடாது. எல்லாத்தையும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரே மாதிரியாக நடத்தணும். இதுக்காகத்தான். இப்போ இதுக்கு இந்தியன் ஆர்மி பார்த்துச்சுன்னா ஏதாவது ப்ரொமோஷன் கொடுக்குமா என்ன? இல்லை இந்தியன் ஆர்மியில் இருக்க அந்த மேலே இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு மத பிரச்சாரம், இது வந்து ஒரு மத பிரச்சாரம் தான், ரிலீஜியஸோட எக்ஸ்பேன்ஷன், அந்த எக்ஸ்டென்ஷன் தான் இது. இது வந்து ராம் கதாவில் வந்து வேற யாரும் நாட்டு ஒற்றுமையை வந்து பேச போகிறாங்களா என்ன? ராம் கதாவில் வந்து இந்த யூனிஃபைடு அதை பற்றி ஏதாச்சும் பேச போகிறாங்களா என்ன? இந்த ராம் கதாவில் வந்து மற்றவங்களை வந்து நாம் எந்த அளவுக்கு ராமரை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாவையும் நேசிக்கணும் சொல்ல போகிறாங்களா என்ன? முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் அந்த மதத்தில் விஷ ஊசி போட முடியுமோ அந்த மதத்தை வச்சு எந்த அளவுக்கு விஷத்தை மேலே ஒவ்வொருத்தன் உடம்புலையும் ஏற்ற முடியுமோ அதைத்தான் பண்ண போகிறேன். அந்த இடத்துல சோல்ஜர்ஸ்க்கு என்ன வேலை? யூனிஃபார்மில் அவங்க உட்காந்து கைத்தட்டி அந்த பாட்டை 6ஆம் வாரத்தை கைத்தட்டி அவர் பேசுகிறாரு இல்லைங்களா, அதை கைத்தட்டி உட்காந்து யார் முதல்ல இதை ஏற்பாடு பண்ணது? அதே மாதிரி அவர் முடிச்சுட்டு அந்த இடத்துல அவரை பார்க்குறப்ப ஒரு ஆர்மி மேன் ஆர்மி ட்ரெஸ்ஸில் சல்யூட் அடிக்கிறார். அவர் என்ன ஆர்மி ஜென்ரலா என்ன? இல்லை ஏதாச்சும் இராணுவத்தில் பெரிய அதிகாரியா என்ன? முப்படை தளபதியா என்ன? இல்லை குடியரசு? யாருக்கு நீங்கள் சல்யூட் அடிக்கணும்? ஒரு இராணுவ வீரர் ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் வந்தாலே சல்யூட் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் வந்தா ஆன் டியூட்டியில் இருக்கிறப்ப சல்யூட் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. போலீஸ் அடிக்கலாம், இராணுவம் ஏன் அடிக்கணும்? இராணுவத்தில் இருக்கிறவங்க இதை பார்த்தா பெருமையா நினைப்பாங்களா என்ன? ஒரு மத போதகருக்கு, இன்னும் சொல்ல போனா மத வெறிய தூண்டுற ஒரு போதகருக்கு சல்யூட் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? யார் அவரு? ஏன் அதை பண்ணணும்? இதை பார்த்துக்கிட்டு அவ்வளோ பேர் உட்கார்ந்து இருக்காங்க சார். நாட்டை ஆளக்கூடிய மொத்த ஆட்கள் உள்ள வந்து போறாங்க. அவங்கள பார்த்தா கோமாளி மாதிரி தெரியுதா என்ன? இல்ல அவங்கள பார்த்தா உங்களுக்கு வேலை செய்யற, உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க சிஷ்ய பிள்ளைகள அவங்க. இதை இராணுவம் எப்படி முதல்ல அனுமதிச்சது அப்படின்றது தெரியல. அவங்களோட இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு காரணம் பாபாவுக்கு கீழே, பாபாவுக்கு மேலே யாரும் இல்லை, எல்லாருமே பாபாவுக்கு கீழே தான். இராணுவ வீரரே வந்து பாபாவுக்கு எப்படி சல்யூட் அடிக்கிறார் பாருங்க. இராணுவ வீரரே வந்து நாட்டை காப்பாற்றுறவனுக்கு தெரியாதா யாரு கூட இருக்கணும், யாரு கூட பேசணும், யாருக்கு வந்து மரியாதை கொடுக்கணும், யாருக்கிட்ட வந்து பணிவா நடந்துக்கணும்? இல்லைப்பா, இதெல்லாம் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இதே பயோஷா பாபாவை பற்றி அகிலேஷ் யாதவ் அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. காசு இல்லாமல் அந்த ஆளை கூப்பிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து கதை சொல்லி பார்ப்போம். 50 லட்சம் ரூபா வாங்குவாங்க ஒரு இடத்துக்கு உள்ள வர்ற அந்த. ஸோ இதெல்லாம் தான் நடந்திருக்கு. இப்படி எல்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு அதாவது ஆர்மியை, ஒவ்வொரு நாட்டோட ஆர்மியை வெளியில் பாருங்க சார். அந்த ஆர்மி ஒன்றும் இல்லை, உண்மையில அந்த நாட்டோட டொனால்டு ட்ரம்ப் இருக்காப்புல, ஏன் புட்டின் இருக்காப்புல, இராணுவ வீரர்களை தனக்கு இணையா நினைப்பாப்புல. தனக்கு அந்த இராணுவ வீரன் எக்காந்தம் கொண்டு யாருக்கும் தலை வணங்க கூடாது, சல்யூட் அடிக்கலாம். அந்த சல்யூட் அடிக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும்னு நினைப்பாங்க. அதுதான் இராணுவத்தை மெயின்டைன் பண்ற லட்சணம். இவங்க இராணுவத்தை ஏதோ ஜம்போ சர்க்கஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது சரியா தப்பா நீங்க சொல்லுங்க, பாப்போம். நன்றி.